வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் விட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்று உருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீயர்கள் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று குன்றிருக்கும் இடமெல்லாம், மண்ணிருக்கும் இடமெல்லாம், மழை இருக்கும் இடமெல்லாம், கடல் இருக்கும் இடமெல்லாம் அருளோழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கிற முருகக் கடவுளுக்கு இன்றைக்கு சீரும் சிறப்புமாக பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் காணொளி உரையை நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, தமிழகத்தில் உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாய் நடத்தினார். ஆனால் தமிழக வரலாற்றில், இந்திய தத்துவங்களின் வரலாற்றில் முதலாக அனைத்துலக முத்தமிழ் முருக மாநாட்டை மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலில் செயல்பாவு என்று வார்த்தையால் அல்ல, அவர் செயல்களால், உணர்வால், அவர் அன்பால், அவரை நம்முடைய முதல்வர் மட்டுமல்ல ஆன்மீக உள்ளங்கள் அனைவருமே ஒன்று சேர செயல்பாவு என்று அழைக்கிற மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, மேடையிலும் அரங்கத்திலும் வீற்றிருக்கிற நீதி அரசர் பெருமக்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை சக்கரபாணி அவர்களே, அன்புக்குரிய பழனியின் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய செந்தில்குமார் அவர்களே, நம் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, போற்றுதலுக்குரிய தருமை ஆதீனம், மதுரை ஆதீனம், ரத்னகிரி பாலமுருகனுமை சாமிகள், திரவை ஆதீனம், பேரூரடிகள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களை காலம் கருதி சுருக்கமாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சில செய்திகளை பதிவு செய்வதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் மட்டிலா மகிழ்ச்சியும் மன நிறைவு. பழனியை அருணகிரிநாத பெருமான் பாடினார். அளவற்ற பெருமைகளுக்குரிய பழனி 96 பாடல்களை பாடினார். அப்படி பெருமைக்குரிய பழனியிலேதான் இன்றைக்கு முத்தமிழ் மாநாடு. எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே தமிழின் பெருமைகளை பேசுவார். அதற்கான ஒரு பெரும் பட்டியலை வாசிப்பார். அருந்தமிழ், ஆரா அருந்தமிழ், இசைமொழி தமிழ், இன்புறும் தமிழ், இன்றமிழ், உருவாகும் பொண்டமிழ், உரையார் தமிழ், ஏறினார் தமிழ், ஒளிர்பூந்தமிழ், கலைமொழி தமிழ், கலைவளர் தமிழ், குளமார் தமிழ், குற்றமிழ் செந்தமிழ், குன்றாத் தமிழ், சங்கமொழி செந்தமிழ், சொல்லார் தமிழ், ஞாலமிக்க தண்டமிழ், ஞானத்தமிழ், தகைமொழி தண்டமிழ், சந்தநிறை தண்டமிழ், சந்தமார் தமிழ், சந்துலாம் தமிழ், திருநெறிய தமிழ், துளங்கில் தமிழ், தேனார் தமிழ், நற்றமிழ், வடமொழி தமிழ், பண்ணிய தமிழ், பரவார் தமிழ், புகழ் நின்ற தமிழ், பரவிய தமிழ், வாரினார் தமிழ், இன்தமிழ், மறை இளங்கு தமிழ், மறை வளரும் தமிழ், முத்தமிழ், வளமார் தமிழ்,
விளையுடை அருந்தமிழ் என்று தமிழின் பட்டியலில் சிறப்புக்குரிய தமிழ் எதென்றால் முத்தமிழ் முருகனை பாடிய முத்தமிழ்தான் சிறந்த தமிழ். அந்த தமிழைத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாநாட்டாய் பழனிக்கு தனிச்சிறப்பு. நீங்கள் அறிந்த செயல்தான், நீங்கள் அறிந்த கருத்துத்தான். இங்கு இருக்கிற இறைவன் ஆண்டிக்குளத்திலே இருக்கிறான். உலகத்தை துறந்தவன், தாயும் தந்தையும் மட்டுமல்ல உலகம், எல்லா உறவுகளுமே உலகம் என்ற நிலைக்கு உலக மக்களுக்கு தத்துவமாய் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறான். துறவுதான் ஞானத்தின் உச்சம், துறவுதான் அன்பின் எச்சம், துறவுதான் அருளின் எச்சம். அதை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது நம்முடைய பழனிமலை முருகன் தான். எண்ணி பார்க்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் துறவியாவதற்கு தன் தாயிடம் அனுமதி கேட்டார். அவர் அனுமதி கேட்கிற தருணங்களில் எல்லாம் அவர் தாயார் கத்தியை கொண்டு வாம்பாங்க. கத்தியை அவர் எடுத்து வருகிற காட்சியை பார்ப்பார் அவங்க அம்மா. அப்பா அப்புறம் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் துறவு வாழ்க்கைக்கு அவர் அனுமதி கேட்கிற தருணங்களில் எல்லாம் கத்தியை எடுத்து வர சொல்வதும், கத்தியை அவர் எடுத்து வருகிற கோலத்தை பார்த்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொல்வதும் வழக்கமாய் இருந்தது. ஒரு நாள் அவர் அம்மா, இப்ப நீ சன்னியாசி ஆயிரலாம், துறவி ஆயிரலாம். இப்ப சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப நாள் சந்தேகம். அதை கேட்டார். அம்மா, நான் சன்னியாசி ஆக வேண்டும், துறவியாக வேண்டும் என்று கேட்கிற போதெல்லாம் நீங்கள் கத்தி எடுத்து வர சொன்னீர்களே, கத்திக்கும் துறவுக்கும் என்னமா சம்பந்தம்? அம்மா சொன்னாங்க, தம்பி, முத நீ தொடக்க காலங்களில் கத்தி எடுத்துட்டு வாட்டா என்னைய குத்துற மாதிரி எடுத்துட்டு வருவேன். கூர்மையான பகுதி என்னை நோக்கி இருக்கும், ஆபத்தான பகுதி எதிராளியை நோக்கி இருக்கும், பாதுகாப்பான கைப்பிடி பகுதி உன்னை நோக்கி இருக்கும். இப்படித்தான் தொடக்க காலங்களில் பலமுறை நீ கத்தி எடுத்து வந்தாய். இப்போதுதான் கடைசியாக சில தருணங்களாக கத்தி எடுத்து வருகிற போது கூர்மையான ஆபத்தான பகுதி உன்னை நோக்கியும், பாதுகாப்பான கைப்பிடி பகுதி எதிரே இருக்கக்கூடிய என்னை நோக்கி படுத்து வந்தாய். மகனே, துறவு என்பது ஆபத்தை தனக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் வழங்குவது. அந்த வாழ்க்கைக்கு நீ பக்குவப்பட்டு விட்டதால் தான் உன்னை துறவுக்கு அனுமதித்தேன். அந்த துறவு கோலத்திலே தான், ஆண்டி கோலத்திலே இருந்து கொண்டுதான் அகிலமெங்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் நம்முடைய தண்டாயுதபாணி சுவாமி. அதனால் முத்தமிழ் மாநாட்டை முழுமையாய் நடத்துவதற்கு ஏற்ற தளம் பழனிதான் என்பதிலே இரண்டு கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே மிகச்சிறப்பாக குன்றக்குடியில் இருக்கிற சண்முகநாத பெருமான், இறைநீதி எண்ணல் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் நீதியரசர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சண்முகநாத பெருமானை அவர்கள் தினந்தோறும் வழிபாடு செய்கிறவர்கள். சண்முகநாத பெருமானுக்கு என்ன தனிச்சிறப்பு? நோய் நீக்குகிறவர் மட்டுமல்ல, மருதுபாண்டியருக்கு ஏற்பட்ட ராஜப்பிளவை நோக்கியவர், ராஜப்பிளவை நோயை நீக்கியவர் குன்றக்குடி சண்முகநாத பெருமான். எங்கெல்லாம் முருகப்பெருமான் குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் மக்களின் குறை தீரும், கவலைகள் தீரும், நோய்கள் தீரும், பிணிகள் அகழும். அதனால்தான் காலம் அறிவான், கருணை புரிவான், கந்த கடவுள் என்பார்கள். நம்முடைய மகாசன்னிதான் அடிக்கடி சொல்லுவாங்க பழனி கோயிலை பத்தி. பழனி முருகனுக்கு ஒருத்தர் வாழைப்பழத்தார கொடுத்து விடுறார் பண்ணையார். முதல்ல விளைந்த வாழைப்பழத்தார். வாழைப்பழத்தை எடுத்துட்டு போன தொழிலாளி, விவசாயி, அந்த கூலி தொழிலாளி அதை கொண்டு போறப்பே 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டார். மேல கணக்குக்கு வந்தது 2 வாழைப்பழம் குறைஞ்சிருச்சு. கோயில் அதிகாரி அந்த பண்ணையார்ட்ட சொன்னாரு, என் வாழைப்பழம்லாம் சரியா வந்துச்சா அப்படின்னு பண்ணையார் கேட்டார். அதுக்கு கோயில் அதிகாரி சொன்னாரு, கார்ல 2 பழம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே பண்ணையார் கூப்பிட்டு விவசாயிய, ஏப்பா என்ன செஞ்ச? வாழைப்பழத்தாரில் 2 குறைதான். நிஜமா பசியில சாப்பிட்டேன். வெளுத்து வாங்கிட்டார் அன்னைக்கு அந்த விவசாய தொழிலாளியே முதலாளி. ராத்திரி முதலாளிக்கு பழனி தண்டாயுதபாணி கனவுல வந்தார். கனவுல என்ன சொன்னாரு? ஏப்பா, நீ கொடுத்து விட்ட வாழைப்பழத்துல 2 பழம் மட்டும்தான்ப்பா எனக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த ஏழை உண்ட 2 பழம்தான் இறைவனுக்கு சென்று சேர்ந்தது என்று அடையாளம். அதைத்தான் நம்ம முதல்வர் இப்ப சொன்னாங்க, அறநிலையத்துறையின் பட்டியல். அதை போடுவதற்கென்றால் இப்போது சேகர் பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிற அந்த திட்டங்கள், செயல்பாடுகள்
அனைத்தையும் பட்டியலிட்டால் அதற்கே தனி மாநாடு நடத்தணும். இப்போது நடைபெறுவது முருகனின் முத்தமிழ் மாநாடு. முத்தாய்ப்பாய் சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள், இதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம், இதுதான் இந்த மாநாட்டின் எண்ணம், இதுதான் இந்த மாநாட்டின் திட்டம். கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் நடந்து கொள்கின்றேனா என்பதுதான் முக்கியம் என்று முத்தமிழறிஞர் முதல்வர் சொல்வார், கலைஞர் சொல்வார். கலைஞரை கேட்டார்கள், நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்களா? போவேன். தமிழ் வழிபாடு இருக்கிற இடத்தில் எந்த கோவில்கள் இருக்கிறதோ அங்கு செல்லுகிற முதல் மனிதனாக இருப்பேன் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த நிலைப்பாட்டிலே தான் காலம் கருதி சுருக்கமாக நமது முதல்வர் அவர்கள் சிறப்பான காணொளி உரையை இங்கே நிகழ்த்தினார்கள். மாநாட்டிற்கு மணிமகுடமாக அந்த உரை இருந்தது. சேகர் பாபு அவர்களின் பெயர்க்களம் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மாநாட்டின் கொள்கை முழக்கம் இதுதான், அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். இந்த பக்தி நெறிதான் நாளும் நாளும் தலைப்பதற்கு, இந்த தமிழ் நெறிதான் நாளும் நாளும் தலைப்பதற்கு இந்த மாநாடு எல்லா வகையிலும் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சேல் என பேர் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவாம். அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய், அநாதியாய் ஆனந்தமயமாய், பொறிவிலாதி இலகும் பொடிக்கெல்லாம் பொடியாய், பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய், பேருடன் ஊரும் காட்டி இவ்வுலகு உய்வான் தோன்றும். திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். எல்லாம் வல்ல இருந்தமிழே, உன்னால் இருந்தேன், பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு, பழனி தண்டாயுதபாணி சுவாமிகளை போற்றி வணங்கிக் கொண்டு, எழுந்தருளியிருக்கும் குருமுகா சன்னிதானம் அவர்கள், நான் பிறந்தது குன்றக்குடி, என்னை வளர்த்தது தர்மயாதீனம். இரு குருமணிகளும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். நான் பெற்ற பேரு என்ன? அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வாழ்த்தி எழுந்தருளி இருக்கும் எல்லா குருமுகா சன்னிதானின் போற்றுதலை தெரிவித்துக் கொண்டு, அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே அமர்ந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் இந்த முருக முத்தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே மகாநாடுனாலும் சரி, சமய சொற்பொழிவானாலும் சரி, நிறைத்த தலைகளைத்தான் நான் ஆனால் இங்கே பார்த்தா எங்கு பார்த்தாலும் கருத்த தலைகளை பார்க்கிறேன். இங்கே ஒரு எழுச்சியை பார்க்கிறேன். இங்கே இலங்கையில் இருந்து நம்முடைய ஐயா வந்திருக்கிறார்கள், தொண்டைமான் அவர்களை நான் செய்தித்தாள் ரொம்ப மகிழ்ச்சி. நம் இலங்கை தமிழர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பூரிப்பு. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, துக்குக்கு மேல மருந்து இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லை. கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் என சொல்லி, முருகனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் தொல்முது கடவுளாகிய சிவபெருமானின் திருமகன் முருகன், தேயோன் மேய மைவரை உலகம் என தொல்காப்பியமும், குன்றுதோராடலும் நின்றதன் பண்பு என திருமுருகாற்றுப்படையும், சிவபெருமானின் 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்ற, அப்பொறிகளே சரவண பொய்கையில் ஆறுமுகன் உடைய திருமகனாய் தோன்றினான் என்பதை பரிபாடலிலே முருகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து
மூவிரு கயந்தலை முன்னான்கு முழவுத்தோல் என பரிபாடல் சொற்பம். திருமுருகாற்றுப் படையிலே மூவிரு முகனும் முறைனவென்று ஒழுகலின் என செப்பம். சிலப்பதிகாரத்திலே அருமுக ஒருவனோர் பெருமுறை இன்றியும் அருமுக செவ்வேள் என குறிக்கும். இன்னும் ஞானசம்பந்தரும் முருகனும் வேறல்ல என்பதை அருணகிரிநாதர் ஞான வாக்கிய பாலவேலவ மயில் வீரா ஞான தீட்சித தேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போற்றிய பூவால் உரை பெருமாளே என்கிறார். அடுத்ததாக வையை ஆற்றிலே ஏடெதிர் போதல் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுதல் திருநீற்றை இடாதிருந்த தமிழ்நாட்டை ஈயேற்றுதல் கூன்பாண்டியனின் கூனை நிமிர்த்து மதுரையை சைவம் தழைக்கச் செய்தல் என குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு திருப்புகளிலே முன்னிந்தி என பரதாத்துட வனமாடி சம்பந்த மரத்த நோற்பவர் குறைதீர சம்பந்தன தமிழ் தேக்கிய பெருமானை என குறிப்பிடுகிறார். புத்த ரமணர்கள் மிகவே இடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்விகள் மிக இடையவே உமையாழ்தன் புத்திரனென இசை பகர்வாள் நூரை நூல் கற்றதவமுனி பிரம்மாபுரம்பால் பொற்ப கவுனியர் பெருமான் வருவோனே என குறிப்பிடுகிறார். இப்பாடல்களிலே புத்தர்களையும் சமணர்களையும் அழித்து சைவம் தழைக்க செய்த பெருமையை காட்டுகிறார்கள். சம்பந்தர் எனும் முருகனன்றி வேறு தெய்வம் இல்லை என்னும் கருத்து கந்தனந்தாதியிலே 20 பாடல்களிலே அருணகிரிநாதர் காட்டுகின்றார். திகழும் மலக்கரல் கடல்வணிவார் சொப்படி செய்யோவே திகழும் மலங்கர் பகவூர் தெருத்தனி செப்பு வினர்வும் திகழும் மலங்கள் அருளும் மின்னாமன் சேனையை திகழும் மலங்கள் குருத்தோலை தில்லை தெய்வங்களே என குறிப்பிடுகிறார். அதனை அடைத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழிலே தப்பாணி பருவத்திலே வரும் 3வது பாடலே பகழிக்குத்தர் சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் காட்டி சம்பந்தனாகிய முருகனே தப்பாணி கொட்டிய அருள்க என குறிப்பிடுகிறாய். சைவ நெறி ஈடேற வருக கவுனியர் குழவி தப்பாணி கொட்டியருடைய சமரமுக நிறைவீர பரசமய திமிராரி தப்பாணி கொட்டியருடைய என குறிப்பிடுகிறார். என்ற வகையிலே இன்று அருமையானதொரு நிகழ்ச்சியை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நடத்துகின்றது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு 2 கோரிக்கையை வைக்கிறேன். நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் முன்னாலே அதை சொன்னேன். அன்றைய தினம் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் சங்கரன் கோயிலை ஆண்ட பூடித்தேவனை இழுத்து வந்தார்கள். கப்பங்கட்ட மறுத்தவன் சங்கிலி கட்டி இழுத்து வந்தார்கள். சங்கரன் கோயில் வாசலிலே வந்தவுடன் கோமதி தாயே உனக்கு கண்ணிருக்கிறதா? இந்த அக்கிரமத்தை நடத்துகின்றதே, என்னை இரும்பு சங்கிலி கொண்டு அழைத்து வருகிறானே, உன்னை வணங்க கை முடியவில்லையே என்று கதறியவுடன் கோமதி தாய் ஒளி வடிவமாக காட்சி கொடுத்தவன் அந்த ஒளியோடு ஒளியாக சங்கிலி அறந்தது. ஒளியோடு ஒளியாக அவர் கலந்த இடம் சங்கரன் கோயில் திருக்கோயிலாகும். ஆகமம் என்ற ஒரு பொருளால் அவருடைய சிலையை வைக்கக்கூடாது என சிலர் கருதி அந்த சிலையை அங்கு வைக்க விட முடியவில்லை. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருக்கு அதை இவர் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனை அடுத்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள், முதல்வரும் சொன்னாங்க. திருமணத்து நிலங்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க. குத்தகைன்னா ₹1 கொடுக்க மாட்டாங்க. குத்தகைன்னா கைதான் வரும். ஆக நம்ம அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி அதை சில பேர் சொல்றாங்க, என்னத்துக்கு சாமியா சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. சாமி சாப்பிடலையா? அந்த திருக்கோயிலில் எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் எங்கே கொடுக்க முடியும்? அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இவன் சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்பான். மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ணதான் செய்கிறார்களே. கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஆனால் குத்தகை தர மறுக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் கிராமங்களில் தான் எல்லாம் இருக்கு. என்னைக்குமே டவுனு தான், கிராமந்தான் பவுனையா. அத்தேற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க. அவங்கள ஒரே அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல பண்புடையவர்,
எனக்கு அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம். நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான், நான் விரோதிகளை என்னை எளிமையாக ஆக்கி விட்டார்கள் என சொல்லி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்தம் என்றாலும் விழைந்தேன். நம்முடைய தமிழ் தொண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் 45வது குன்றக்குடி அடிகளார் அவர்கள், நான் முதல்லே சொன்னேன், நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம், என்னை வளர்த்த இடம் தர்ம ஆதீனம். ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை. தர்ம ஆதீனம் தேடி அங்கே தான் நான் தேவாரம் படித்தேன். இல்லாட்டி தேவாரம்ங்கிறது என்னன்னு தெரியாது. அறநிலைத்துறையில் கூட இப்போ தேவாரம் 3 வருஷம் தான் வச்சுருக்காங்க கோயிலில். தர்ம ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் கல்லூரி வைத்திருக்கிறார்கள். அங்கே தான் எனக்கு படித்தேன். அங்கே தான் இப்போ 2 தேவாரத்தை பாடுறேன். எங்கள் மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல எங்கள் மடத்திலே சனி ஞாயிறு 2 தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன். நம்ம சமயத்தை போல உயர்ந்த சமயம் உலகில் இல்லை. சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம். 63 நாயன்மார்களும் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம். இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நீ நலமா என கேட்கிற, ஏதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது, என் மகனுக்கு திருமணமாகவில்லை, என் மகளுக்கு திருமணமாகவில்லை, ஏதோ டிஎன்பிசி பரீட்சை எழுதியிருக்கிறான், இன்னும் எப்பொழுது பரீட்சை முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் என ஏங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு தயக்கம், ஒரு இயக்கம் இருக்கிறது. அதனை ஞானசம்பந்தர் அன்றைய தினம் பார்த்தார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, நீ நல்லா வாழலாம்ப்பா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, உனக்கு உறவும் குறையில்ல, கண்ணின் நல் அகதூரும் கழுமல வளநகர் பெண்டி நல்லாளோடும் பெருந்தகை இருக்கிறது. இன்று எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அலோன்னு பேசுறான், பதில் வருது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்றுறான். அது சார்ஜ் ஏற்றுற இடம்தான் திருக்கோயிலாகும். அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம்தான் இது மாதிரி பண்ணி, அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம்தான் திருமுறைகளாகும், திருப்போலாகும். அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டேன். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் சொல்லிக் கொடுங்கள். திருமணத்துக்கெல்லாம் ஓதுவாமூர்த்திகளை அழைத்து தேவாரம் பாட வையுங்கள் என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். பால்மாறி பெய்துடல் வடிந்தன்ன நீ தொழிற்படித்த செம்மேனியம்மாள் பங்கேற்க கரங்கூப்பின் என்ற தரும் பதிவை தன்னவர்க்கும் வான்மாறி பெய்ப்பினும் பொய்யாத காவேரி மானதி குணந்து தந்த மலைய மாத வணக்கம் அவடி வட்டத்து வன்களி கோடி தனிய தான் மாறி பெய்தன்ன நிதி மாறி பெய்யும் இரு தாமரை செங்கையாளி தயவாளி இமையான தேசியர்க்கும் படம் சதுர்மறை பொருள் விரித்து தேன்மாறு பெய்தன்ன உரைத்த குறி தேசிகா செங்கீரையாடியருளே தென்மயிலை தலைவர் சேனாபதி தலைவர் செங்கீரையாடியருளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.